மலேசிய செய்திகள். மஇகா தேசிய முன்னாள் உதவி தலைவர்களில் ஒருவரான டான் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் மறைவு தமிழ் சமூகத்திற்கு மாபெரும் இழப்பென்று மஇகா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் விடுத்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு அறக்காரியங்களுக்கும் குறிப்பாக பல ஆலயங்களின் மேம்பாட்டுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த அந்த சிவந்த கரத்தை தமிழ் சமூகம் இப்போது இழந்துவிட்டதென்று குறிப்பிட்ட டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், மஇகாவின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக ஜொகூர் மாநிலத்தில் அதன் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார் என்பதை மறப்பதற்கில்லை என்றார் விக்னேஸ்வரன். பழகுவதற்கு இனியவராகவும் நற்பண்புள்ளவராகவும் திகழ்ந்த பாலாவின் மறைவு என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அதிர்ச்சியையும் தாங்க முடியாத துயரத்தையும் தந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மஇகாவில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அவர் சற்று ஒதுங்கியிருந்தாலும் தேசிய அரசியலில் அவருக்கான மற்றொரு வாய்ப்பு இருந்ததாகவே கருதி வந்தேன். எதிர்பாராத சாலை விபத்து ஒன்றில் அவருக்கு இவ்வளவு விரைவாக மரணம் ஒன்று ஒட்டிக்கொள்ளும் என்று யாருமே எதிர்பார்க்காதது ஒன்று என்று குறிப்பிட்ட டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், அவரின் பிரிவால் துயருற்றிருக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஆறுதலையும் தேறுதலையும் தெரிவிப்பதோடு அன்னாரின் மறைவுக்கு தானும் தனது குடும்பமும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய முன்னணி ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட 2018ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு கூடுதலாக 15.5 பில்லியன் ரிங்கெட் வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் லிம் குவான் யெங் இன்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். 2018ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மேம்பாட்டு செலவினங்களுக்காக இக்கூடுதல் 15.5 பில்லியன் ரிங்கெட் நிதியை அரசாங்கம் விண்ணப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் நஜீப்பின் காலத்தில் 46 பில்லியன் ரிங்கெட் வரவு செலவு திட்டத்தின் மேம்பாட்டு செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. கருவூலத்திற்கு சுமார் 9.2 பில்லியன் ரிங்கெட்டும், பொதுப்பணி அமைச்சுக்கு சுமார் 1.97 பில்லியன் ரிங்கெட்டும் இந்த துணை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த துணை வரவு செலவு திட்டத்தில் அதிகப்படியாக நிதியை பெற இருக்கும் அமைச்சுகளாக இவை குறிப்பிடப்பட்டுள்ளன. நூருல் இசாவின் கருத்திற்கு பிரதமர் மகாதீரும் செவிசாய்த்து நம்பிக்கை கூட்டணியில் ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதை ஒப்புக்கொண்டதை துணை பிரதமர் டாக்டர் வான் அசிசா நேற்று செவ்வாய்க்கிழமை நிருபர்களிடம் தெரிவித்தார். நம்பிக்கை கூட்டணி தலைவர்கள் இசாவின் கருத்தினை ஏற்றுக்கொண்டு அவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அவர் கருத்து சொன்னது தவறா? அவர் எந்த ஒரு பண மோசடி விவகாரத்தையோ வேறு இதர விஷயங்களையோ பேசவில்லை. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசாங்கமாக நாம் அவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பெர்சாத்து கட்சியில் முன்னாள் அம்னோ உறுப்பினர்கள் அங்கத்துவம் பெறுவதும் மகாதீரின் போக்கு இன்னும் சர்வாதிகார தன்மையிலேயே இருப்பதையும் இசா சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். மேலும் நம்பிக்கை கூட்டணி அரசின் உறுப்பினர் கியாண்டி PACயின் தலைவர் பதவியில் இன்னும் நிலைத்திருப்பதை எதிர்த்தும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு நம்பிக்கை கூட்டணி அரசு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்தனர். மேலும் PKR கட்சி துணைத் தலைவர் அஸ்மின் அலி தமது ட்விட்டர் பக்கத்தில் நூருல் இசாவின் இந்த செயலை சுட்டிக்காட்டி நகைத்து பேசியது குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களின் நலனுக்காக இஸ்லாமிய நாடுகளில் இருந்து பெறப்பட்ட சுமார் 113 மில்லியன் ரிங்கெட் பெருமானமுள்ள நன்கொடைகளை ஜாகீர் தவறாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்துரைத்த முன்னாள் வழக்கறிஞர் மன்ற தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன், இப்பேற்பட்டவரை மலேசிய அரசாங்கம் தற்காக்கும் நோக்கத்தை தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என கூறியுள்ளார். தகுதிகள் இருந்தும் பிறப்பு சான்றிதழை கூட பெற முடியாமல் இங்கு பிறந்த குழந்தைகள் பலர் உள்ள வேளையில் இம்மாதிரியான தனிநபருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவது சரியான ஒன்றல்ல என அவர் சாடினார். மற்ற மதங்களை தாழ்த்தி பேசும், அதுவும் மலேசிய சமுதாயத்தை பற்றிய அறிவே இல்லாத ஒரு வெளிநாட்டவரை மலேசிய அரசாங்கம் கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? இந்நாட்டின் அரசியலமைப்பிற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத பட்சத்தில் அவர் எப்படி பிற மதங்களுக்கு மரியாதை செலுத்துவார் என அவர் கேள்விகள் எழுப்பினார். பயங்கரவாத தொடர்புள்ள நடவடிக்கைகள் மற்றும் வெறுக்கத்தக்க பேச்சுக்காக இந்திய அரசு ஜாகீரை ஒப்படைக்குமாறு மலேசிய அரசை வலியுறுத்தி வந்தாலும் ஜாகீருக்கு மலேசியாவில் குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பதை இந்தியா அமலாக்கப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. ரந்தாவ் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் அமைக்கும் கூடாரங்களில் எந்தவொரு அனுமதிக்கப்படாத நடவடிக்கைகளும் நடைபெறாமல் இருப்பதற்காக தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களுக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றினை அனுப்ப உள்ளதாக மலேசியா கினி செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த செமினி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிகப்படியான தேர்தல் குற்றங்கள் பதிவாகி இருந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இறுதி நேரத்தில் வாக்காளர்களை தொந்தரவு செய்வதும், முந்தைய இடைத்தேர்தல்களில் கடைசி நிமிட வாக்களிப்புக்காக சாவடிகளை தவறாக பயன்படுத்திய கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் மீது புகார் எழுந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி ரந்தாவ் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ள வேளையில் வேட்புமனு தாக்கல் வருகிற மார்ச் 30ஆம் தேதி நடக்க உள்ளது. தேசிய முன்னணியை பிரதிநிதித்து அம்னோ கட்சியின் துணைத் தலைவர் முகமது ஹசான் போட்டியிடும் வேளையில் நம்பிக்கை கூட்டணியை பிரதிநிதித்து டாக்டர் ஸ்ரீராம் களமிறக்க உள்ளார்.
உலகச் செய்திகள். தாய்லாந்தில் குழப்பம் நிலவி வருவதால் தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தாய்லாந்தில் 2014ஆம் ஆண்டு நடந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு முதல் முறையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு பொதுத் தேர்தல் நடந்தது. 5 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதியானவர்களாக இருந்த நிலையில் இந்த தேர்தலில் 64% வாக்குகள்தான் பதிவானது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வாக்குப்பதிவு முடிந்த பிறகு 90%த்திற்கும் அதிகமான வாக்குகள் எண்ணிக்கை முடிந்துவிட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் ராணுவ ஆதரவு பெற்ற கட்சியான பாலன் பிரச்சாரத் கட்சி முன்னணியில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியது. அதன்படி தற்போதைய பிரதமர் பிரயாட் சான் ஓசோ தலைமையிலான அரசு அமைக்கப்பட வேண்டிய சூழல் உருவானது. ஆனால் தொடர்ச்சியான புகார்கள் மற்றும் முறையற்ற தகவல்கள் காரணமாக தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் குழப்பம் ஏற்பட்டது. அதனால் அதிகாரப்பூர்வமான முழுமையான முடிவுகள் மே மாதம் வரை வெளியிடப்படாது என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் கடந்த வாரம் தாலிபான்களுக்கு எதிராக அமெரிக்க படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கடந்த 17 ஆண்டுகளாக உள்நாட்டு சண்டை நீடித்து வருகிறது. இதனால் ஏராளமான பொதுமக்களும் ராணுவ வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டுவர ஆப்கான், அமெரிக்கா மற்றும் தாலிபான் என 3 தரப்பிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள கண்டூஸ் நகரில் தாலிபான்களுக்கு எதிராக கடந்த வாரம் சர்வதேச படையினர் தாக்குதல் நடத்தினர். முதல்கட்ட விசாரணையில் 10 குழந்தைகள் உட்பட 13 பேர் கொல்லப்பட்டனர். 3 குழந்தைகள் காயமடைந்தனர் என ஆப்கானிஸ்தானில் செயல்படும் ஐநா தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈக்வடார் நாட்டில் பெய்த கனமழைக்கு 20 பேர் பலியாகியுள்ளனர். ஈக்வடார் நாட்டில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழைக்கு இதுவரை 20 பேர் பலியாகியுள்ளனர். 47 பேர் காயமடைந்துள்ளனர். இது பற்றி அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண் செயலாளர் அலெக்சாண்டிரா ஆக்கில்ஸ் கூறும்பொழுது, இந்த மழையால் 30,000 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 7,700 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன என தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் துணை அதிபர் ஓட்டோ சோனென் ஹால்ஜ்னர் அடுத்த 3 அல்லது 4 வாரங்களுக்கு மழை தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய செய்திகள். பாகிஸ்தானின் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்திய தமிழக வீரர் அபிநந்தன் 12 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் மீண்டும் ஸ்ரீநகரில் உள்ள தமது அணியில் இணைவதற்காக திரும்பியுள்ளார். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அவர் மீண்டும் பணியாற்ற அனுமதிக்கப்படுவார். பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்ட அபிநந்தன் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் அழுத்தம் காரணமாக பாகிஸ்தான் அரசால் விடுவிக்கப்பட்டார். ஆனால் 2 நாட்கள் அங்கு பிணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த அபிநந்தனிடம் அவருக்கு நிகழ்த்தப்பட்ட சித்திரவதை மற்றும் விசாரணை குறித்து விமானப்படையினர் 2 வார காலமாக அபிநந்தனிடம் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணைக்கு பின்னர் விடுமுறையில் செல்ல அபிநந்தனுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் விடுமுறை முடிந்து ஸ்ரீநகர் திரும்பிய அபிநந்தன் மீண்டும் பணியில் இணைய உள்ளார். 4 வார கால விடுப்பில் செல்ல விரும்பிய அபிநந்தன் தமது குடும்பத்தினருடன் சென்னையில் விடுமுறையை கழிப்பார் என்று கருதப்பட்ட போதும் அவர் மீண்டும் தமது அணியில் இணைவதற்காக ஸ்ரீநகருக்கே திரும்பியுள்ளார். காங்கிரசின் திட்டம் குறித்து விமர்சனம் செய்த நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமாருக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 5 கோடி ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மாதம் 6,000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 72,000 வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள 25 கோடி மக்கள் பயன்பெறுவர் என்றும் தனது தேர்தல் பரப்புரையில் தெரிவித்தார். ஆனால் காங்கிரஸ் அறிவித்த குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு திட்டம் சாத்தியமற்றது என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் கருத்து தெரிவித்தார். மேலும் தனது ட்விட்டர் பக்கத்தில் நிலவை பிடித்துக் கொடுப்போம் என்ற பழைய வாக்குறுதி பாணியில் காங்கிரஸ் தலைவர் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளதாகவும் பதிவிட்டிருந்தார். இந்த கருத்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறியது என கூறி தலைமை தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் மனுக்கள் இன்று பரிசீலனை நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்று மதியம் 3 மணியுடன் முடிவடைந்தது. இதில் தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட 1074 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் 125 பேர் மகளிர், 2 பேர் திருநங்கைகள். இடைத்தேர்தல் நடைபெறும் 18 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கலும் நேற்றுடன் நிறைவு பெற்றது. 18 தொகுதிகளில் போட்டியிட 436 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. வருகிற 29ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளாகும். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட 37 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிட என்ஆர் காங்கிரஸ், திமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 11 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை நடைபெறுகிறது.
மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் நாளை முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். வேட்பாளர் இறுதிப் பட்டியலை கோவையில் அறிவித்த கமலஹாசன் தாம் இந்த தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணத்தை விளக்கியிருந்தார். பல்லாக்கில் தாம் ஏற விரும்பவில்லை என்றும் பல்லக்கை சுமக்க விரும்புவதாகவும் கூறிய கமல் மக்கள் நீதி மய்யத்தின் ஒவ்வொரு வேட்பாளரையும் ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தார். நாளை தமது பிரச்சாரத்தை சென்னையில் கமலஹாசன் தொடங்குகிறார். ஏப்ரல் 16ஆம் தேதி தென் சென்னையில் தமது பிரச்சாரத்தை அவர் நிறைவு செய்ய உள்ளார். குக்கர் சின்னம் மறுக்கப்பட்ட நிலையில் பொது சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மனு அளித்துள்ளார். மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் குக்கர் சின்னத்தை அமமுகவிற்கு ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தேர்தலில் தங்கள் கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலித்து விரைவில் முடிவெடுக்க உள்ளது. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. நாள்தோறும் செய்திகள் இரவு 10 மணிக்கு.